வணக்கம் இளையக்கடலூர் டிவி நேருக்கு லக்ஷ்மணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற வார ராசி பலன் 6ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரை இப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதே சொல்கிறது தான், ராசிக்கு பார்ப்பதை லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசாபுத்தி பலன்கள் வரும். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்தரங்கள் வரும், ஸோ அதை வந்து மிங்கிள் பண்ணிப்பாங்க, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அப்புறம் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கும்பராசி. ஸோ கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் சோம்பேறித்தனங்கள் அதிகமாக இருக்கும். அதுவும் சனி வந்து குருடைய சாரத்தில் இருக்கும்போது அது கொஞ்சம் சொத்துக்கள் சார்ந்த விஷயம் கொஞ்சம் எண்ணங்கள் போங்க, ஏதாச்சும் வாங்கலாமா, புதுசாக சொத்து வாங்கலாமா, வண்டி வாங்கலாமாங்கிற எண்ணங்களே கொடுக்கும். பட் இந்த வக்கரமாக கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ப்ராசஸ் கண்டிப்பாக இருக்கும். பட் அது வந்து ஒரு லோன் போட்டு வாங்கல மாதிரி எண்ணங்களும் கொஞ்சம் தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனம் தேவை. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்துருக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ஆம் அதிபதி, ஸோ 3ஆம் அதிபதியான செவ்வாய், 3 மற்றும் 9ஆம் அதிபதியான 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 நீச்சமாக இருக்கும்போது வேலை விஷயங்களில் தேவையில்லாத ஒரு வதந்திகள், தேவையில்லாத விஷயங்கள் நடக்கிறதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ யாராச்சும் கொளுத்தி விட்டுருவாங்க, அதுக்கப்புறம் பலன்னு கத்தின்னு இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஸோ அது வந்து அதனால் ஒரு எமோஷன்ஸு, ஸ்ட்ரெஸ் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2 மற்றும் 11ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 இருக்கும்போது புதிய சொத்துக்கள், புதிய வண்டி வாங்குறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 5ஆம் அதிபதி, 5, 8ஆம் அதிபதியான புதன். ஸோ 5, 8ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்களை கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. திடீர் அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஏதாச்சும் வந்து நம்ம சாதாரண நினச்சிருக்கும்போது திடீர் ஒரு இன்ப அதிர்ச்சி, சந்தோஷங்கள், குதூகலங்கள் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு தான் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுவும் 8ல் உள்ள கேதுடைய சாரத்தில் இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தலாம். என்னடா அது இப்படி ஆயிடுச்சுங்கிற மாதிரி சந்தோஷங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதி, ஸோ 6ஆம் அதிபதி சந்திரன் சிறப்பான பலன்களை கொடுத்தாலும் 6ல் செவ்வாய் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு பிடிவாதத்தால் ஒரு எமோஷனு, ஸ்ட்ரெஸ் எல்லாம் வேலையில் இருக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடன் சம்மந்தமான விஷயங்கள், உடல் சம்மந்தமான விஷயம், கொஞ்சம் எமோஷனும் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. 7ஆம் அதிபதியான சூரியன் 11ல் இருக்கும், நல்ல லாபம், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப நல்லா, கணவன் மனைவி உறவுலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதியான புதன் வந்து 11ல் இருக்கும்போது சிறப்பான பலன்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 9ஆம் சுக்கிரன் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது அப்பா சார்ந்த உறவுகளால் வந்து ரொம்ப சந்தோஷம், குதூகலங்கள் இருக்கலாம். சில நேரங்கள் வந்து தந்தை சார்ந்த விஷயங்களில் வந்து கொஞ்சம் அவமானங்களோ ஒரு எமோஷன்ஸ் இருக்கும். வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து ஒரு எமோஷன்ஸான ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதில் வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அது வெளிநாட்டில் இருக்கவங்களும் ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதுதான் வழியாக, மற்றபடிலாம் கொஞ்சம் வேலையில் வந்து கொஞ்சம் கவனம் தேவை. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்ப லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது ஏதாச்சும் அப்பா அம்மா வந்து ஏதாச்சும் கோச்சிக்கிட்டு இருந்தால் கூட இப்போ வந்து சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னா வந்து அது ஒரு சிறப்பான விஷயங்களாக கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கும்ப லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா சூரியன் வந்து 7, 11 சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. கும்ப லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தரம், சந்திரன் வந்து சிறப்பான பலன்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான, வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் கும்ப லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் தசாபுத்தினா வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாச்சும் நோய் நொடிகள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டாக வந்து பர்ஃபெக்டாக எடுத்துக்கங்க. இல்லைனா அதனால் ஒரு எமோஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். கும்ப லக்னமாக வந்து ராகு தசாவும், ராகு வந்து 2லிருந்து அது குருடைய சாரத்தில் இருக்கும்போது ஏதாச்சும் நிலப்புலன்கள், வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. கும்ப லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரம், குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4லிருந்து அது வந்து உங்களுக்கு சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் தாய் தந்தையார் உடல்நிலை சார்ந்த விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான யோகங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கும்ப லக்னமாக இருந்து சனி தசாபுதம், சனி வந்து உங்களுக்கு ராசியிலேயே சோம்பேறித்தனங்கள் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து சனி வந்து இப்போ குருடைய சாரத்தில் இருக்கும்போது சிறப்பான பலன்கள், நல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும். அது வக்கரமாக இருக்கணும், கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். கும்ப லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள் வந்து புதன் 5, 8ஆம் அதிபதி வந்து 11ல் இருக்கும்போது குழந்தைகளாலும் திடீர் சந்தோஷங்கள், குதூகலங்கள் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அது கொஞ்சம் அந்த ஆஞ்சநேய நரசிம்மர் வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை, திடீர் அதிர்ஷ்டங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. கும்ப லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்தரங்கள், கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8லிருந்து அது சூரிய சாரத்தில் வந்து திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் ஒரு சந்தோஷங்களையும் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ கும்ப லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள், சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும் போது
4 9ஆம் தேதி ஏதாவது அப்பா அம்மா கோச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா இப்போது அது சரியாகி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பட் இதெல்லாம் நடைமுறையில் வந்து சின்ன மனக்காயங்கள் இருந்தால் எல்லாமே சரியாகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றம்லாம் ஒரு பிரார்த்தனை விஷயம் மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது இப்போ நடைமுறையில் கோச்சாரத்தில் வந்து சனி ராகு இணைவு வரப்போதுங்க. ஸோ அதுவும் வந்து மீன ராசியில் வரப்போகுது. ஸோ மீன ராசியில் வரும்போது பார்த்தீங்கன்னா சனியும் ராகு வந்து ஒன்றோடு ஒன்று கிராஸ் ஆகுது அந்த மூமெண்ட்டு. ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி வந்து பட் இதோட எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 தேதியிலேருந்து தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ 25லேருந்து பார்த்து ஏப்ரல் மாதம் முழுவதுமாக வந்து அந்த சனி ராகுடைய அந்த ஒரு இணைவு இருக்குது. ஸோ அதில் என்ன நடக்கும் அப்படின்னும்போது கடல் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதில் வந்து ரொம்ப எமோஷனான விஷயங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா கடல் பகுதி கொஞ்சம் பிரச்சனைக்குரிய பகுதியாக மாறுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா குரு சம்மந்தப்பட ஸோ சனி ராகு குரு அப்படி சம்மந்தப்படும் போது குழந்தைகள் கல்வி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு, குழந்தைகளை இது வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரி விஷயங்களை நிறைய ஏற்படுத்தும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வருமானம்னும் போது பொருளாதாரம் வந்து கொஞ்சம் டிசாஸ்டர் ஆகி கீழே போகிறதுக்கான வாய்ப்புகளையும் நிறைய ஏற்படுத்தும் இந்த ஒரு மாதத்தில். அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு தொடர்பான விஷயங்கள் டோட்டலாக வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்சி, தொழில் ரீதியான விஷயங்கள் முடக்கப்படுகின்ற அபாயங்கள் நிறைய இருக்குங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் செலவினங்கள் அதிகமாகிற மாதிரி ஃபீலிங் நிறைய ஏற்படுத்தும். ஏன்னா வந்து இது காலபுருஷனுக்கு வந்து 12ஆம் இடம்ன்றனால கொஞ்சம் விரயங்களையும் நிறைய கொஞ்சம் சின்ன அழிவுகளையும் ஏற்படுத்தும். அதுவும் கடல் சார்ந்த விஷயங்கள் நிறைய இது பண்ணும். அது மட்டும் இல்லாமல் குரு வந்து இப்போ செவ்வாயுடைய சாரத்தில் போகும்போது அது வந்து நமக்கு வந்து ஒரு குழந்தைகள் சம்மந்தமான விஷயம் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வந்து இந்த ரத்த சம்மந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பை கொண்டு வந்துடும். ஏன்னா வந்து குருன்றதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9 மற்றும் 12ஆம் அதிபதியாக இருக்கும்போது வெளிநாட்டில் இருந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நமக்கு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளையும் நிறைய ஏற்படுத்தும். அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குழந்தைகள் இதில் வந்து மேஜராக பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள், தொழில் ரீதியான விஷயங்கள் முடக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல். இது வந்து யாரெல்லாம் பாதிக்கும்? ஸோ மேஜராக வந்து இது பாதிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உலகம் முழுவதுமே இது ஒரு சின்ன ஒரு சலசலப்புகளே அந்த ஒரு மாதம் ஏப்ரல் முழுவதும் இருந்தாலும் இது யாரை வந்து நமக்கு யாருக்கு பாதிக்கணும் போது யாரெல்லாம் சனி தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ அவங்களுக்கு பாதிப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அதுவும் அந்த ஏப்ரல் மாதத்தில் வரணும். அந்த சனி புத்தி அந்தரங்கள் இருக்குன்னா அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி ராகு தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்களும் இந்த பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. அதே மாதிரி குரு தசா புத்தி அந்தரம் நடக்கணும் கண்டிப்பாக வந்து இது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும். இதில் வந்து என்ன ஒரு பேத்தட்டிக்கான விஷயம்னா இதில் வந்து குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்கிறது தான் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அதனால் குழந்தைகள் சம்மந்தமான குழந்தைகளை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கிறது ரொம்ப பொருளாதாரம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிராஸ்டிக்காக வந்து ரொம்ப ப்ராப்ளமேட்டிக் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. நிறைய குருமார்கள் பார்த்திங்கன்னா அந்த சாமியார் வேஷம் போட்டுட்ருக்கேன், சாமியார் இருக்கிறவங்களாம் வந்து டமாலி வெளியில் வந்து வெடித்து அவங்க மேலே கேஸ் போடுறது, உள்ள தூக்கி வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். நிறைய சாமியார் மேலே கேஸ் போயிட்டுருக்கு. அது ஒரு விஷயம். இல்லை எந்த சாமியார் மாட்ட போகிறாருங்கிறத வந்து நம்ம வந்து பார்ப்போம். அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு சென்சேஷனல் ஒரு சாமியார் கைது செய்யப்படுகிறார் அப்படிங்கிற மாதிரி விஷயம் அவர் உள்ள தூக்கி போகிறதெல்லாம் வந்து நம்ம பார்க்குறதுக்கான சூழ்நிலைகளை கண்டிப்பாக இருக்குது. ஆனால் அது ஒரு மாதம் தான் இருப்பா சொல்ல முடியாது. பட் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துப்போம். ஏன்னா வந்து இது வந்து சம்மந்தமே என்ன செவ்வாயுடைய சம்மந்தப்படும் போதே ரத்தம் சம்மந்தமான விஷயங்கள் டிசீஸாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இது வந்து ராகு சனினாலே வந்து பார்த்திங்கன்னா அது கர்மா பேஸ் பண்ணி வரும்போது கொஞ்சம் பிரச்சனைகளை நிறைய கொடுத்துரும். அது வந்து சனி வந்து உங்களுக்கு வந்து எந்தெந்த பார்வையில் கொடுக்கணும்போது பொருளாதாரத்தை வந்து டோட்டலாக அஃபெக்ட் பண்ணுற மாதிரி ராகுவோடய சேர்ந்து அதை அஃபெக்ட் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் ராகுங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக வரும். கொஞ்சம் வீக்கங்கள் அதிகமாக வர்றது இந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். ஓகேங்களா? சில நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிசீஸ் வரும்போது அவங்களுடைய வீக்கம் வந்து அதுக்கப்புறம் ரிலீஃப் ஆகும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப டல்லாகிற மாதிரி ஃபீலெல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். ஓகேங்களா? சரி, ஏற்கனவே வந்து நிறைய பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு வந்தாலும் இந்த காலகட்டங்களில் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து சேலஞ்சிங்காக இருக்கும் அந்த ஏப்ரல் மாதம். ஸோ இது வந்து மார்ச் 20-25 தேதியிலேருந்தே நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். பட் ஏப்ரல் வந்து கொஞ்சம் சிவியராக பாதிக்கும். ஏப்ரலுக்கு அப்புறம் எல்லாமே கிளியர் ஆகிடுங்கிறது தான் உண்மையான விஷயம். அதுவரை நம்ம வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகுக்கு இது பேச்சே ஆகிடும். பேச்சியாக இந்த பக்கம் வந்து சனி அந்த பக்கம் போயிடும். ஸோ இது ரெண்டும் கிராஸ் ஆகிற அந்த லிமிட் பயங்கரமான ஒரு எமோஷன். பட் இதோடைய பாதிப்பு கண்டிப்பாக அடுத்த ஒரு 3 மாதங்களுக்கு இருக்கும். அதாவது உங்களுக்கு அந்த ஏப்ரலில் இருக்கிற பாதிப்பு வந்து ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு மே ஜூன் வரை வந்து அந்த பாதிப்பு அந்த ஷேக் இருக்கும். அது ஒரு ரெகுலர் லைஃப் வந்துடும், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அதனால் கொஞ்சம் உஷாராக இருந்துப்போம். ஸோ நல்லதே நடக்கும். நம்ம வந்து இப்போலேருந்தே வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.